ஹலோ கோஸ்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வந்து என்னன்னா உடம்புக்கு பரவாயில்லையா, இப்போ ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஓகே தாங்க. ஒன்றும் இல்லைங்க, வெயில் காலங்கிறனால நமக்கு அந்த மாதிரி ஆகுது. ஃபீவர் வருது, கொஞ்சம் கோல்ட் ஆகுது. அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால நம்மளால் ரெகுலராக வீடியோ போட முடியல. இப்போ கொஞ்சம் ஓகே தாங்க. ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயத்தோட அந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஒரு 2-3 வீடியோவுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். சீக்கிரமாகவே உங்கள் எல்லாருமே பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது போக எனக்குள்ளேயும் ஒரு ஆசை இருந்துச்சுங்க. நிறைய பேர் வந்து இந்த ஸ்டேஜ்லலாம் உட்காந்து லைவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? நான் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அண்டு விஜய் டிவியில் இந்த நேரத்துலலாம் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த ஈவெண்ட் சம்மந்தமாக வெளியெல்லாம் போவோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாருமே எல்லா ஊர்லேயும் போயிட்டு பார்க்குறது, அதாவது ஈவெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசைங்க, இந்த மாதிரி லைவ் ஷோ ஒன்று பண்ணால் என்ன? ஒரு 200 பேர் 250 பேரை உட்கார வச்சு ஒரு ஹாலில் நம்ம எல்லாருமே வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு லைவாக ஒரு பேய் கதை சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கடவுளாக பார்த்து அனுப்பி வச்ச மாதிரி சப்னம் அப்படிங்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணாங்க இன்ஸ்டாகிராமில். அவங்க வந்து மும்பையில் இருக்கிறவங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. இந்த மாதிரி உங்களை வச்சு ஒரு லைவ் ஷோ பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் என்னோடய டீமும் பிளான் பண்ணியிருக்கோம். அவங்க ஆல்ரெடி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம்லாம் வச்சுருக்கிறாங்க, நிறைய ஷோஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க என்கிட்ட கேட்டதுமே எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சுங்க. என்னடா அது, நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம், நம்ம பண்ணலான்ட்டு இருந்தோம், இன்னொருத்தவங்க கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இப்போது ஒரு வழியாக எல்லாமே பேசி முடிச்சு ஜூன் 13ஆம் தேதி சென்னையில் லைவ் ஷோ ஒன்று நடக்க போகுதுங்க. லைவாக ஒரு ஸ்டோரி 45 மினிட்ஸுக்கு நீங்கள் கேட்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் நம்மளோட சேனலில் கேட்காத ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஸ்டோரிங்க. அது போக இன்ட்ராக்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்டு நீங்கள் எல்லாருமே வருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஜூன் 13th அன்னைக்கு சென்னையில் எங்கே நடக்க போகுது, வென்யூ அண்ட் டைம் அண்ட் டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோங்கிறத நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன் டீம் கிட்ட பேசிட்டு. கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருமே மீட் பண்ண போகிறோங்க. நானும் அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் அடுத்த வீடியோலையும் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டேவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் மகாங்க. மகா திருச்சியை சேர்ந்த பொண்ணு. மகா திருச்சியில் ஒரு காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அந்த காலேஜில் ஃப்ரெஷர்ஸ் டே அதுவுமா ஸ்னேகாங்கிற ஒரு பொண்ணை அவங்க மீட் பண்ணுறாங்க. ஸ்னேகா மகா இவங்க 2 பேருமே மீட் பண்ணி அடுத்து ஒரு வாரத்தில் இவங்க நல்ல ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இவங்களுக்குள்ள எல்லா விஷயங்களையுமே ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்கவுங்க வீடுங்களுக்குமே இன்ட்ரோடியூஸ் ஆயிடுறாங்க. காலப்போக்கில் இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே ஆயிடுறாங்க. இந்த 2 பொண்ணுங்களுமே திருச்சியை சேர்ந்தவங்க தான். ஸ்னேகா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா தடாக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமங்க. ஸ்னேகாவோட வீட்டுல அம்மா, அப்பா, ஸ்னேகா, அவங்களோட அண்ணன், இவங்க 4 பேர் இருக்கிறாங்க. மகாவோட வீட்டுல மகா, அவங்களோட அப்பா, அம்மா, வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான் மகா. இப்போ ஸ்னேகாவோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அவங்க தங்கி இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு 2 BHK இருக்கும். அங்க ஹவுஸ் ஓனர் இருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு மேலே மொட்டை மாடி. அந்த மொட்டை மாடியில் ஒரு சிமெண்ட் தொட்டியில், அதாவது நம்ம வீட்டிலலாம் சின்டெக்ஸ் டேங்க் இருக்கும் இல்லையா, வாட்டர் டேங்க்கு, அந்த மாதிரி இல்லாமல் அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த சிமெண்ட்லேயே தொட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க. வாட்டர் டேங்க் ஒன்று இருக்குதுங்க. எப்பவுமே ஸ்னேகா அவங்களோட மொட்டை மாடியில் உட்காந்து வீடியோ கால் பண்ணி இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்களாம் மகா கூட. மகாவோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அவங்களோட வீடு ஒரு தனி வீடுங்க திருச்சியில். அவங்க வீட்டுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு 200-300 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு இடுகாடு இருக்குமாங்க. இந்த இடுகாடு இருக்கிற காரணத்தினாலேயே 8 மணிக்கு மேல அந்த பொண்ணை வீட்டிலேயே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். மொட்டை மாடியில் போயிட்டு படிக்கிறதுனாலும் சரி, இல்லை சும்மா காத்தோட்டமாக நடந்துட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்புனாலுமே மகாவை தனியாக அனுப்ப மாட்டாங்களாம் அவங்களோட அப்பா அம்மா வீட்டில். இவங்க 2 பேருமே வீடியோ காலில் தான் படிப்பாங்களாம். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கிற காரணத்தினாலையும் அன்டைமில், அதாவது 6 மணிக்கு மேலேயே இவங்க 2 பேரோட வீட்லையுமே அன்டைமாக தான் பார்க்குறாங்க. அன்டைமில் பொண்ணை வந்து வெளியே அனுப்பக்கூடாதுங்கிற பட்சத்தில் 2 பேருமே வீடியோ காலில் தான் படிச்சுட்டு இருப்பாங்களாங்க. அப்படிதான் செமஸ்டர் டைமில் மகா அவங்களோட வீட்டில் இருக்கிறாங்க, ஸ்னேகா அவங்களோட வீட்டில் இருக்கிறாங்க. ஸ்னேகாவோட வீட்டில் அப்பா, அம்மா, அண்ணன், அதாவது அண்ணன் வந்து ஐஐடியில் படிக்கிறாரு. அவர் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற காரணத்தினால மாசத்துக்கு 2 நாள் 3 நாள் தான் வீட்டுக்கு வருவார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரோட ரூமை தான் ஸ்னேகா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களோட வீட்டில். இப்போ அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு செமஸ்டர் டைம், இவங்க 2 பேருமே அவங்கவுங்க வீட்டோட மொட்டை மாடியில் தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க வீடியோ காலில்.
இப்போ மகா ஸ்னேகா 2 பேருமே பேசி கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டு அவங்களுக்கு உண்டான அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து அதுல படிச்சுக்கிட்டே கேட்பாங்களாம், நோட்ஸ் மாதிரி எடுத்துப்பாங்களாம். அப்படி அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மகாவோட காதுக்கு இப்படி ஒரு சத்தம் கேட்குதுங்க. பயங்கரமா யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க, நான் இங்க வந்துகிட்டு இருக்கேன், இல்லை நான் இங்கே தான் இருக்கிறேங்கிற மாதிரியான ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. மகாக்கு ஒரு மாதிரி டவுட் வருதுங்க. என்னடா அது, ஒருவேளை கீழேருந்து அப்பா தான் மேலே வந்தாரா, இல்லை நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருந்து எதனா சத்தம் கேட்குதான்னு சொல்லிட்டு மகா வீடியோ காலை கட் பண்ணாமல் அவங்க படிச்சுட்டு இருக்கிற அந்த புக்கு மேலேயே வச்சுட்டு, இருடி ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் ஸ்னேகான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டு மொட்டை மாடி ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குறாங்க. எங்கேயுமே எந்த சத்தமும் இல்லை. அவங்க வீட்டை சுற்றி ஒரு மாதிரி காடு மாதிரியான அமைப்பு தான் இருக்குமாங்க. புல், அப்புறம் அந்த கருவேலஞ்செடி அந்த மாதிரிலாம் இருக்குமா. அதுக்கு பின்னாடி தான் அந்த இடுகாடு இருக்கும். இப்போது அவங்க ஏரியாவில் இருந்து இந்த மாதிரி பூச்சி சத்தங்கள் மட்டும்தான் கேட்குதே தவிர்த்து இதுக்கு முன்னாடி கேட்ட அந்த அமானுஷ சத்தம் கேட்கல. இப்போது அகைன் அந்த சத்தம் கேட்குதுங்க. இப்போ தான் மகாக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுது. ஏன்னா அந்த அமானுஷ சத்தம் ஸ்னேகாவோட வீட்டிலேருந்து தான் வருது. அதாவது ஸ்னேகா பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா வீடியோ காலில், அந்த ஃபோன்லேருந்து தான் அந்த சத்தம் வருது. வேகமாக ஓடி வந்து மகா ஃபோனை எடுத்து ஸ்னேகா கிட்ட சொல்கிறாங்க, ஏய் உனக்கு எதனா அமானுஷமாக சத்தம் கேட்குதாடி, யாரோ ஒருத்தவங்க ஏதோ சிக்னல் கொடுக்குற மாதிரி சவுண்டு கேட்குதா, இந்த மாதிரி சத்தம் நான் கேட்டதே கிடையாதுன்னு சொல்லும்போது, இல்லையே எனக்குலாம் எந்த சத்தமும் கேட்கலையே, ஏய் இந்த சம்மில் எனக்கு ஒரு டவுட் இருக்குடி, நான் அதை பற்றி தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க திசை திருப்புறாங்க. ஏய் இங்கே பாரு, நான் அந்த சம்மை உனக்கு சொல்லித்தரேன், ஆனால் எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, அது உன்னோட ஃபோன்லேருந்து தான் கேட்குது, அப்போ உன் சைட்லேருந்து தான் ஏதோ ஒரு சத்தம் வருது, நீ மொட்டை மாடியில் இருக்காத, வீட்டுக்கு கீழே போ அப்படிங்கிறாங்க. ஏய் எங்கள் வீட்டில் யாருமே இல்லடி, அப்பா அம்மா 2 பேருமே வெளியூருக்கு போயிருக்கிறாங்க, காலையில் தான் வருவாங்க, அண்ணனும் வீட்டில் கிடையாது, ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கிறான்னு தெரியும்ல, கீழே ஹவுஸ் ஓனர் இருக்கிறாங்க, நான் மொட்டை மாடியில் எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் மொட்டை மாடியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லடி எனக்கு ஏதோ தப்பாக தோணுது, உனக்கு பின்னாடி தான் அந்த சத்தம் கேட்குது. மகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எதனா ஒரு கெட்டது நடக்க போதோ, இல்லை யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு எதனா ஒரு பாதிப்பு வரப்போகுதுனாலோ அவங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லுமாங்க. அந்த மாதிரி கேரக்டர் நம்ம கூடயே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லையோ இல்லை ஃபேமிலியிலையோ. ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது, எனக்கு நெஞ்சு ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்குது, இங்கே போக வேணான்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே நடக்கும். அந்த மாதிரி தான் மகாவோட கேரக்டருங்கிறனால அது ஸ்னேகாவுக்கும் தெரியும். என்னதான் ஸ்னேகாவுக்கு தெரிஞ்சாலும் மகா சொல்கிற அந்த பேச்சுக்கு காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இங்கே பார், ஒழுங்காக படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணு, நான் என்னாலாம் கீழே போக முடியாதுங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு சம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. இப்போது மகாவுக்கு வேறு வழி இல்லாமல், சரி ஓகே இதை முடிச்சுட்டா நீ கீழே போயிடுவியா, இதை முடிச்சுட்டா நான் கீழே போயிடுவேன்னு சொல்லிட்டு சொன்னதும், ஸ்னேகா சும்மாவே ஒரு சுட்டி பொண்ணாங்க, எது சொன்னாலும் அப்படியே ஒரு மாதிரி அசால்ட்டாக நினைக்கிற கேரக்டரான். பேய் அமானுஷன் கிடையாது, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக தட்டி விட்டு போகிற ஒரு கேரக்டராங்க. அது போக இங்கே ஒரு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுமே அங்கே போயிட்டு காலை விடுற ஒரு கேரக்டராங்க. ஸோ இது மகாக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவ சொன்னதுலேயே தான் நிற்பா, சரி இந்த சம்மை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வேமா அவங்க என்ன கேட்டாங்களோ அதுக்குண்டான வேலையை பார்த்துட்டு இருக்கும்போதே அகைன் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க. இப்போ மகாவுக்கு ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கொட்டி, ஏய் எனக்கு என்னவோ பயமாக இருக்குடி, இதை முடிச்சுக்கலாண்டி கீழே போடின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஸ்னேகாவுக்கு பின்னாடி ஒரு டேங்க் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களோட வீட்டோட அமைப்பு சொன்னேன் இல்லையா, மேலே சிமெண்ட்லேயே ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருப்பாங்கன்னு, அந்த டேங்க்குக்கு மேலே இருந்து முடி செம லென்த்தாக இருக்குதாங்க, மேலே இருந்து தலைகீழா ஒரு உருவம் இறங்கி வந்திருக்குது. சேலைலாம் அங்கங்கே கிழிஞ்சி கந்தலும் கொதக்கலுமா, அது பார்க்குறதுக்கு ஒரு பொண்ணோட உருவத்தில் தான் இருக்குது. ஆனால் அதோட உருவமே ஒரு மாதிரி ரொம்ப இப்போ எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு எந்திரிச்சு ஓடி வந்தால் எப்படிங்க இருக்கும், அந்த மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி தீஞ்சு போய் கருகருன்னு இருக்குதாங்க. இது முகம் தெரியவே இல்லை, முடி ஃபுல்லாகவே கவர் ஆகி மறைச்சிருக்குது, மேலேருந்து நடந்து வருதான் கீழே ஊர்ந்து. இதை பார்த்ததுமே மகாக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. ஏய் ஸ்னேகா, உனக்கு பின்னாடி பாடுறே ஒரு உருவம் வருதுடி, தயவு செஞ்சு கீழே போடின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே யாரு நிற்கிறான்னு வீடியோ காலில் எனக்கு பிளரில் தெரிஞ்சுது, ஆனால் நின்னது தெரிஞ்சுது. அவர்கிட்ட சொன்னேன், அவள் ஃபஸ்ட்டு சொன்னா, அதை மைண்ட் பண்ணிக்கவா படிடின்னு சொல்லிட்டு என்னை அங்கேருந்து அந்த கவனத்தை. ஸ்னேகா கேட்குற மாதிரி இல்லை, ஏய் என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுறியா, என்ன ப்ராங்க் பண்ணுறியா, இப்போ என்ன உனக்கு நான் பயப்படணும் அவ்வளோதானே, வை ஃபோனுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ மகாவுக்கு இன்னுமே பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. அங்கே பார்த்த அந்த உருவத்தோட ரிஃப்ளெக்ஷன் இவங்களோட மொட்டை மாடியில் உட்கார்றதுக்கே மகாவுக்கு பயம் வருது. ஏன்னா மகாவோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடுகாடு இருக்குது. இப்போ கண்ணிலே நிற்கிது அந்த பார்த்த உருவம் வேற. எதனா இங்கே கிளம்பி வந்துருச்சுன்னா வேமா கிளம்பி கீழே வீட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க. மகாவோட அப்பா அம்மா கேட்குறாங்க, என்னாச்சுமா, ஏமா பதட்டத்தோட ஓடி வர, ஏன் ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்திருக்கு, இல்லைப்பா மேலேருந்து வேமா ஓடி இருந்தேன்னா அதனால தான் முகம் வேர்த்திருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்குள்ளே போயிட்டு மகா ஸ்னேகாவுக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க.
ஸ்னேகாவுக்கு ஃபோனே போக மாட்டேங்குது. அவங்க கட் பண்றாங்க, ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்னேகாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபே ஆயிடுதுங்க. இப்போ மகாக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குது. அப்பா கிட்ட போய் சொல்லிடலாமா, அம்மா கிட்ட போய் சொல்லிடலாமா, ஸ்னேகாவோட வீட்டுக்கு போய் பார்க்கலாமா, அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு அப்படிலாம் தாட்டு வருது. ஏன்னா ஸ்னேகாவோட வீட்டில் யாருமே கிடையாது. அந்த உருவம், இவங்க வீடியோ காலில் பார்த்த அந்த உருவம் அவங்களை எதனா ஒன்று பண்ணியிருக்குமோங்கிற ஒரு பட்சத்தில் மகாவோட அப்பா கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்துட்டு வெளியே வரும்போது கரெக்டாக ஸ்னேகா கால் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி திட்டுறாங்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி, ஏன்டி ஃபோனை கட் பண்ணுற, எதுக்கடி ஆஃப் பண்ணான்னு கேட்டால், என் ஃபோனு நான் சுவிச் ஆஃப் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, போதுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் காம் டவுன் ஆகிட்டு வீடியோ கால் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வீடியோ கால் பண்ணும்போது ஸ்னேகா அவங்க அண்ணன் ரூமில் தான் இருக்கிறாங்க. ஸ்னேகாவோட வீட்டில் யாருமே கிடையாது. இப்போதான் ஸ்னேகா மொட்டை மாடியில் வச்சு நடந்ததை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதை பாரு, எனக்கு ஆல்ரெடி இந்த ஒரு தாட் இருக்குது. ரொம்ப நாளாகவே யாரோ ஒருத்தவங்க என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது யார் என்னங்கிறது எனக்கு தெரியலை. அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொல்லணும் போல் எனக்கு தோணும். ஆனால் அம்மா கிட்டக்க போயிட்டு அதை பற்றி பேச ஆரம்பிக்கும் போதே அந்த உருவத்தை எனக்கு, அதாவது என்னோட சைடு கண்ணில் என் பக்கத்துலேயே இருந்து மிரட்டுற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இருக்கும். ஒருவேளை அம்மாவையும் அப்பாவையும் எதுனா பண்ணிருமோங்கிற ஒரு பயத்திலேயே அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் நான் சொன்னது கிடையாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் மேலே உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது நீ சொன்ன இல்லையா, எனக்கு பின்னாடி ஒரு உருவம் தெரியுதுன்னு, அது நான் ஃபோன் ரிஃப்ளெக்ஷனில், அதாவது என்னோடய ஃப்ரண்ட் கேமராவில் ஆல்ரெடி நான் நோட் பண்ணிட்டேன். பின்னாடி அந்த உருவம் இறங்கி வரதை, அது உனக்கு தான் புதுசு. எனக்கு வந்துட்டு அதை இதோட 3வது தடவை நான் பார்க்குறேன். இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு அந்த பொண்ணு மட்டும், ஸ்னேகா மட்டும் அவங்க அண்ணன் ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட ரூஃபுக்கு மேலே, இப்போ இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் பெட்டில் படுத்துட்டு ஃபோனில் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோனை லைட்டாக கீழே இறக்குனா உங்கள் ஃபேனுக்கு மேலே ஒரு உருவம் நடந்து போனால் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு அன்றைக்கி ஒரு நாள் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க மேலே கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு உணர்வு வந்துருக்குதுங்க. ஃபோன் லைட்டாக கீழே இறக்கிட்டு மேலே பார்த்தா அந்த ஃபேனுக்கு மேலே, அதாவது ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, ஏசியும் ஓடிக்கிட்டு இருக்கு, ஃபேன் ஓடிட்டு இருக்கிறதுக்கு மேலே அந்த ரூஃப்க்கு மேலே யாரோ ஒருத்தவங்க ஊர்ந்து போயிட்டு இருந்திருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ஸ்னேகாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. உடனே ஓடி போயிட்டு அவங்க அப்பா அம்மா ரூமில் போயிட்டு அவங்க அம்மாவுக்கு பக்கத்தில் படுத்துக்கிட்டாங்களாங்க. இதே மாதிரி தான் இன்னைக்கு இவங்க வீடியோ கால் பேசிட்டு இருக்கும்போது மகாவோட பார்வைக்கு ஒரு உருவம் தெரியுது. ஸ்னேகாவோட கண்ணுக்கு இந்த ஃபோனுக்கு அந்த பக்கம், அதாவது இவங்க மொட்டை மாடிக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மாடியில் யாருன்னே தெரியல ஒரு அண்ணன் சிகரெட் பிடிக்கிறதுக்காக லைட்டரை ஆன் பண்ணியிருக்கிறாரு. அந்த வெளிச்சத்தில் அவரோட முகம் சரியா தெரியல. ஆனால் அங்கே ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையன் சிகரெட் அடிக்கிறதுக்காக அந்த லைட்டரை ஆன் பண்ணுறாங்கிறது இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. பக்கத்துலேயே இன்னொருத்தவங்களும் நிற்கிறது நல்லாவே தெரியுது. ஒரு மாதிரி லைட்டு கம்மியாக இருக்கிறனால ஷேடோவாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மகா ஸ்னேகாக்கு பின்னாடி இருக்கிற அந்த உருவத்தை பார்த்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் ஸ்னேகா அங்கே இருக்கிற அந்த 2 உருவத்தையும் நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த வீட்டில் ஆளே கிடையாது. இவங்களுக்கு பக்கத்து வீட்டில் ஆளே கிடையாது, புது வீடு, அதை பூட்டி போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் மேலே யார் 2 பேர் நிற்பாங்க? மேலே நிற்கிற அந்த 2 உருவத்தில் ஒரு உருவம் அப்படியே காத்தோட காத்தா புகை மாதிரி கலந்து மறைஞ்சிருக்குது. இன்னொரு உருவம் ஸ்டெடியா இல்லாம, இப்ப ஆள் நிக்கிறாங்கன்னா ஸ்டெடியா நிக்கிறது தெரியும், அதுவே ஒரு புகை இப்படி ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. இதை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி உறைஞ்சு போய் எதுவுமே பேச முடியாம பயம் இருக்குது. ஆனால் வெளியே காட்டிக்கல. ஏன்னா ஸ்னேகாவுக்கு தெரியும். அவங்களோட பாட்டி ஊருக்குலாம் போகும்போது, அவங்களோட பாட்டி ஊர் வந்து தடால இருக்குதுங்க. அதுதான் அடுத்த சம்பவம், அதை பற்றி நான் சொல்கிறேன். அவங்களோட பாட்டி சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு சொல்லி வளர்த்த ஒரு விஷயம், பேயை நீ கண்ணிலேயே பார்த்தா கூட ரியாக்ட் பண்ணாத, அதை மதிக்காத, அதுவே பார்த்துட்டு அதுவே போயிடும், நீ அதுக்கு பயப்படுறங்கிற விஷயம் அதுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது உன்னையே என்ன வேணாலும் பண்ணும், கொல்ல கூட செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டி சொன்ன விஷயங்கள்லாம் மைண்டில் ஓடுற காரணத்தினால தான் அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணாமல் மேலேருந்து ஓடி வந்திருக்கிறாங்க. இப்போ வீடியோ காலில் இருக்கிற மகாக்கு மேலே வச்சு இந்த விஷயங்கள்லாம் சொல்ல முடியாதுங்கிற காரணத்தினால தான் வீடியோ காலை கட் பண்ணிட்டு ஸ்னேகா வேமா ஓடி வந்திருக்கிறாங்க. கீழே ஓடி வர இந்த கேப்பில் அவங்களோட ஃபோன் எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு ஸ்னேகாக்கே தெரியலைங்க. இதுவுமே ஒரு மாதிரி அமானுஷ்யமாக தான் இருந்திருக்குது அந்த பொண்ணுக்கு. இப்போதான் மகாக்கு உண்மை என்னங்கிறது புரிய வருதுங்க. இவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டு எப்படி நீ இருக்கிற வீட்டில் தனியாக, நீ உங்கள் அப்பா அம்மா தனியாக வெளியே போகிறாங்கிறப்ப நீ கூட சேர்ந்து போயிருக்கலாம்ல, இல்லை எங்கள் வீட்டுக்காச்சும் வந்திருக்கலாம்னு சொல்லி கேட்கும்போது, இல்லடி எனக்கு பழகிருச்சு, ஒரு 4 நாளாகவே நான் அது கூட தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இதை எப்படி என்னால் ஹேண்டில் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது மகாவை பொறுத்த வரைக்கும் இவ ஃப்ராடுத்தனம் பண்ணுறாளா, ஸ்னேகாங்கிற பொண்ணு பொய் சொல்கிறாளா, இல்லை ப்ராங்க் பண்ணுறாளா, இல்லை நம்மளை பயம்படுத்துறாளாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவங்களே கண்ணால ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு பின்னாடி பிராங்க் பண்றேன்னு சொல்லிட்டு யாருமே தலைகீழ நடந்து வர முடியாது, அப்படி எரிஞ்சு போன உடம்போட வர முடியாது இல்லையா. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம இன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கம் இல்லாம வந்திருக்காங்க மகா. அடுத்து கொஞ்ச நாட்கள் போகுது, கோவிட் டைம் வந்துருதுங்க. கோவிட்ங்கிறனால எல்லாருமே அவங்கவுங்களோட வீட்டில இருந்து தான் படிக்கிறாங்க. எக்ஸாமுக்கு மட்டும்
ரொம்ப சில கண்டிஷன்ஸ்லாம் வச்சு தான் இவங்களை ஹேண்டில் பண்ணாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க 2 பேருமே அகைன் அவங்களோட மொட்டை மாடியில் போயிட்டு உட்கார்றாங்க. ஒரு 2 செமஸ்டருக்கு அப்புறம் திரும்பவும் ஆன்லைனில் கொரோனாலாம் வந்துச்சுங்களா, அந்த டைமில் மொட்டை மாடிக்கு போயிட்டு எங்களோட ஸ்டடீஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஆன்லைன்னால எங்களுக்கு கிளாஸ்லாம் எடுக்கல. இந்த ஸ்னேகாங்கிற பொண்ணு கேட்குறாங்க மகா கிட்ட, ஏய் அன்னைக்கு இதே மாதிரி தாண்டி கரெக்டாக 7 மணிக்கு உட்காந்தோம், அன்னைக்கு கேட்ட மாதிரி இன்னைக்கு எதனா அமானுஷ சத்தம் கேட்குமா, எதனா வந்துருமா அப்படிங்கிற மாதிரி ஸ்னேகா பயந்துக்கிட்டே மகா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு மகா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லடி அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நம்புவோம். ஏன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறமா மஞ்சள் தண்ணி தொளிக்கிறது, மேலே இந்த கோமிய தண்ணி தொளிக்கிறது, அப்புறம் அவங்க வீடு ஃபுல்லாகவே இந்த சாம்பிராணி போக போடுறது, சாமிக்கு விளக்கேற்றுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சாமியை நம்பி பண்ணியிருக்கிறாங்க ஸ்னேகா. அது போக கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாகவே அந்த உருவத்தோட ப்ரெசன்ஸை உங்களால் உணர முடியலை. எப்பயுமே ஒரு தீஞ்சு போன ஸ்மெல் வருமா, ஒரு மண்ணெண்ணை ஊற்றி எரிஞ்சு போனவங்களோட ஸ்மெல்லு எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு உங்களுக்கு கிராஸ் அடிச்சுக்கிட்டே இருக்குமாங்க. அப்பப்போ எப்படினாலும் அது கூட தான் இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்காக படிக்காமல் இருக்க முடியாது, செமஸ்டரில் பாஸ் ஆகாமல் இருக்க முடியாது இல்லையா. இப்போ மேலே உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் நார்மலாக தாங்க போயிருக்குது. ஆனால் 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அதே சத்தம் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. மகாக்கு ஸ்னேகாவுக்கும் கேட்குது. ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. மகா எப்பயும் போல் கேட்குறாங்க, ஏய் அதே சத்தம் மறுபடியும் எனக்கு கேட்குதுடி, உனக்கு கேட்குதா இல்லையா, ஏய் சும்மா அதே நினப்பில் இருக்காதடி, அதனால தாண்டி உனக்கு அந்த சத்தம் கேட்குது. ஏய் என்னடி சொல்கிற, அன்னைக்கு மாதிரியே ஆப்போசிட்டில் எதனா ஒரு உருவத்தை நீ பார்க்குறியா, வேறு எதனா மனுஷன் உன்னோட பக்கத்து வீட்டு மாடியில் இருக்குதான்னு சொல்லிட்டு மகா கேட்கும்போது, ஏய் உனக்கு ஒரு வேலையே இல்லையாடி, கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்னேகா கட் பண்ணுறாங்க. அன்னைக்கு மாதிரியே மகாவுக்கு மறுபடியும் முகமெல்லாம் வேர்த்து கொட்டி எந்திரிச்சு அவங்களோட வீட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க. மகா ரொம்ப நேரமாகவே ஸ்னேகாவோட காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஸ்னேகா சைட்லேருந்து ஒரு கால் கூட வரலங்க. இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. கோவிட் டைம் வேற, போகவும் முடியாது வெளியே. அவங்களே கால் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப். என்னதான் நடக்குதுங்கிறது இவங்களுக்கு தெரியவே இல்லை. அடுத்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் மகா ஸ்னேகாவை பார்க்குறாங்க காலேஜில் வச்சு. அப்போதான் ஸ்னேகா அவங்களுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. இதை பாரு, எனக்கு உனக்கு கால் பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது, நீ பயந்துருவங்கிறதுக்காண்டி தான் நான் கால் பண்ணல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா அன்னைக்கு நைட்டு வீடியோ காலில் மகா சத்தம் கேட்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஸ்னேகாவுக்கு அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அவங்களுக்கும் பயம் வந்திருக்குது. எந்திரிச்சு கீழே போலான்னு சொல்லிட்டு தான் ஃபோனை கட் பண்ணிட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. கரண்ட் கட் ஆயிருக்குது. அவங்களோட வீட்டு மொட்டை மாடியிலையும் அவங்க ஏரியாவில் இருக்கிற பர்டிகுலர் வீடு, அதாவது இவங்களோட சரௌண்டிங்ல மட்டும் ஃபுல்லாவே ஷட் டவுனாங்க, கரண்ட் கட் ஆயிருக்குது. பயத்துல ஸ்னேகா அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம ஒரு மாதிரி ஸ்டன்னிங் ஆயிருக்கிறாங்க. அதாவது ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நின்றுக்கிறாங்க. இப்போ எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி புல்லரிக்குதுங்க. இப்போ கூட அதை சொல்லும் போது அவங்க நிற்கிறாங்களாம். அவங்கள சுற்றிலுமே அந்த உருவம் நடந்து வரதை அந்த பொண்ணால் பார்க்க முடியுதாங்க. அந்த இருட்டில் நிலாவோட வெளிச்சத்துக்கு யாரோ ஒருத்தவங்க நடந்து போனாங்கன்னா பக்கத்தில் நல்லாவே அந்த ப்ரெசன்ஸை உணரவும் முடியுது. அதே நேரத்தில் அந்த உருவம் இவங்களை கிட்ட நெருங்கி வர மாதிரியான ஒரு உணர்வு இருந்திருக்குதுங்க. ஸ்னேகா பதறி அடிச்சு கீழே அவங்களோட வீட்டுக்கு ஓடி இருக்கிறாங்க. அவங்க அம்மா மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்கிறாங்க. அவங்க கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஸ்னேகா எதுவுமே சொல்லாம வேமா அவங்களோட அண்ணனோட ரூம்குள்ள போயிட்டு கதவை மூடிடுறாங்க. ஆல்ரெடி அவங்களோட வீட்டு டோரையும் மெயின் டோரையும் லாக் பண்ணிட்டு தான் உள்ள ஓடி வந்திருக்கிறாங்க. இப்ப அவங்க அண்ணன் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி பயங்கரமா ஒரு மாதிரி அழுக வர ஆரம்பிக்குதுங்க. இப்பதான் அந்த பொண்ணு இன்னொரு விஷயத்த நோட் பண்றாங்க. மொட்டை மாடியில மட்டும்தான் கரண்ட் போயிருக்குது. அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது டியூப் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. அவங்க அம்மா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அங்கேயுமே லைட் எரிஞ்சிருக்குது. இப்போ இவங்க அண்ணனோட ரூம்லையுமே லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. அப்படின்னா கரண்ட் போல. இவங்க வீட்டில் ஆல்ரெடி யூபிஎஸ் வச்சிருக்கிறாங்க ஓனர் கீழே பொதுவா. ஆனால் இவங்க அண்ணனோட ரூம்ல அந்த யூபிஎஸோட கனெக்ஷன் வராதான். அப்போ இவங்க வீட்டில் கரண்ட் இருக்குது. அப்புறம் எதுக்கு மேலே மொட்டை மாடியில் மட்டும் கரண்ட் போச்சு? ஸ்னேகா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காம் டவுன் ஆகுறாங்க. வாட்டர் கேனில் இருக்கிற வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களோட பெட்டில் படுக்கிறாங்க. அப்போது அவங்களோட டோரை யாரோ ஒருத்தவங்க இப்படி பயங்கரமாக தட்டுறாங்க. ஸ்னேகாவோட அம்மா தான் இந்த பொண்ணு ரூம்குள்ளே வந்துட்டாங்கங்கிறது தெரிஞ்சு கதவை தட்டுறாங்களா இல்லை வேற யாராச்சும் ஒருத்தவங்க தட்டுறாங்களாங்கிற குழப்பத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷமா பயந்து போய் பெட்ஷீட்டை இழுத்து பொத்திட்டு ஸ்னேகா அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா ஸ்னேகாவோட அம்மா தான் வெளியே கதவை தட்டுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஸ்னேகாவோட பேரை சொல்லியே கூப்பிடுவாங்க இல்லையா, கதவை தட்டிக்கிட்டே. அப்படி அவங்க கூப்பிடவே இல்லை. அப்போ அவங்க அம்மா கிடையாதா? ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்னேகாவே கடுப்பாகி இருமா அந்த வரேன்னு சொல்லிட்டு கத்திட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போய் பார்க்குறாங்க. யாருமே இல்லை. வீடே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. அவங்க அம்மா கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கிச்சனுக்கு மெதுவாக இவங்க பயந்துக்கிட்டே போய் பார்க்குறாங்க. அவங்க அம்மாவை காணோம். ஆனால் அவங்க அம்மா சமைச்சிட்டு இருந்த அந்த பாத்திரங்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அந்த ஸ்டவ்வுமே ஆனில் தான் இருக்குது. அப்போது அவங்க அம்மா அவங்களோட பெட்ரூமில் போயிருக்கிறாங்களா, ரெஸ்ட் ரூம் கூட போயிருக்கலாம் இல்லையா.
ஒரு டவுட்ல அவங்களோட ரூமை ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்க்குறாங்க. உண்மையாவே அவங்க அம்மா ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்கிறாங்க. இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்லணும் போல மறுபடியும் உங்களுக்கு தாட் வருது, இருந்தாலும் பயம் வருது. மறுபடியும் அண்ணனோட ரூம்குள்ளே போயிட்டு மகாக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணும்போது இந்த லைட்டா ஒரு கேப் வரும் இல்லையா, ரூமை ஓப்பன் பண்ணும்போது அந்த கேப் வழியா பார்க்குறாங்க. இப்போ படுத்திருந்தாங்க இல்லையா அவங்க ரூம்ல, அந்த பெட்ல அந்த எரிஞ்சு போன உருவம் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்குதாங்க. இப்படியே ஒரு மாதிரி மூச்சு காத்துலாம் பலமா விட்டுக்கிட்டு பயத்துல இவங்களை அறியாமல அந்த கதவை டம்முன்னு மூடி இருக்கிறாங்க. இவங்க மூணு அந்த சத்தத்துல அவங்க அம்மா கரெக்டா ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வராங்க. என்னாச்சுடி உனக்கு, ஏன்டி வேமா ஓடி வந்த வீட்டுக்குள்ள வரும்போது மெயின் டோரையும் இப்படிதான் லாக் பண்ண, இப்போ ஓ ரூம் டோரையும் லாக் பண்ற, என்னாச்சு எதனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேமா வந்து கேட்கும் போது அவங்களால பதில் சொல்ல முடியலைங்க. கண்ணுலாம் கலங்கி போய் முகமெல்லாம் வேர்த்து கொட்டி பார்த்தாலே தெரியுது அந்த பொண்ணு ரொம்ப பயந்து இருக்கிறாங்கிறது. அதன் அடிப்படையில தான் அவங்க அம்மாவும் கேட்டிருக்கிறாங்க. இல்லம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட கேம் விளாண்டுட்டு இருந்தேன், அது கொஞ்சம் விபரீதமாக ஆயிடுச்சு, அதாவது அவள் வந்து என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ காரணம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கும் அது பெருசாக தெரிலங்க, பொண்ணுங்களுக்குள்ள எதனா ப்ராப்ளம் இருக்கும் போல அதுக்கடி அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் அசால்ட்டாக விட்டுறாங்க. இப்போ ஸ்னேகாவுக்கு அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஹாலில் வந்து உட்காந்து டிவியும் பார்க்காம அவங்க அம்மா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நைட்டு ஒரு 10:30 மணிக்கு அம்மா அப்பா 2 பேருமே அவங்க ரூம்குள்ளே போகும்போது வேற வழியே இல்லாமல் ஸ்னேகாவோட ஃபோன் வேற அவங்க அண்ணனோட ரூமில் தான் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருந்தாங்க இல்லையா, அப்போ மறந்து வச்சுட்டு வந்தவங்க தான், சைலண்ட்ல வேற இருக்குது. எத்தனை கால் வந்திருக்கு, யார் பண்ணாங்க, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. இப்போ ஸ்னேகாவோட அப்பாவுக்குமே ஒரு டவுட் வருதுங்க. ஸ்னேகா கிட்ட கேட்குறாரு, என்ன ஸ்னேகா எனிதிங் எல்ஸ், எதனா ப்ராப்ளம்னா சொல்லு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லையே ஒரு ப்ராப்ளமும் இல்லையேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கேஷுவலாக அவங்க அண்ணனோட ரூமை ஓப்பன் பண்ணி லைட்டாக உள்ளே பார்க்குறாங்க. அந்த உருவம் இல்லைங்க. இவங்களுக்கு இப்போ தான் பயம் போகுது. ஓகேப்பா ஓகேம்மா குட் நைட் சொல்லிட்டு அவங்களோட ரூம்குள்ளே போயிடுறாங்க. லைட்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு பார்த்தா அவங்களோட ரூம்குள்ளே அந்த அண்ணனோட ரூம்குள்ளே அந்த உருவம் இல்லை. எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லும் வரல. ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. மகா 21 மிஸ்டு கால் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு திருப்பி ஃபோன் பண்ணணும் போல் இந்த பொண்ணுக்கு இருந்தாலும் வேணாம், இப்போ தான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது, மறுபடியும் கால் பண்ணி அதை பற்றி பேச வேணாங்கிற அடிப்படையில் அவங்களோட குலசாமியை மனசில் நினச்சிக்கிட்டு திருநீர்லாம் பூசிட்டு பேசாமல் படுத்து தூங்கிட்டாங்களாங்க ஸ்னேகா. நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே யாரோ ஒருத்தவங்க உள்ளுக்குள்ளே இப்படி கொலுசு சத்தம், அதாவது யாரோ ஒருத்தவங்க நடந்து போகிற மாதிரி சவுண்டு கேட்டாலும் அவங்க முழிச்சு கூட பார்க்கலையாம். கண்ணை மூடி இருக்கலாம், ஒரு மாதிரி தூக்கம் வர வரைக்குமே கண்ணை மூடியே வச்சுருந்துருக்குறாங்க. போர்வையும் ஃபுல்லாக பொத்தி வச்சுக்கிட்டு எப்படி தூங்குனாங்கன்னே தெரியலையாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது எல்லாமே நார்மலாக தான் இருந்திருக்குது. இப்போது இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது. ஸ்னேகா மகா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும் போது அவங்களுக்கு உடம்பெல்லாம், அதாவது முகம் மட்டும் இல்லை உடம்பே ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி உள்ளங்கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதை மகா கவனிச்சுட்டு அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு, இதை பற்றி இதுக்கப்புறம் யோசிக்காத, நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன், நீ இதை பற்றி என்கிட்ட பேசாத, அதை மறந்துரு, எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நினச்சிட்டு நீ சாமி எதனா போகிற வழியில் வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு போகலாம், எதுவுமே கெட்டது நடக்காதுரி அப்படிங்கிற மாதிரி தைரியம் சொல்லி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. போயிட்டு அடுத்த 2 நாளுக்கு அப்புறமா செமஸ்டர் மறுபடியும் எக்ஸாமுக்கு வந்து மீட் பண்ணும்போது ஸ்னேகா இப்போதான் அவங்கள விரட்டுற அந்த உருவம் யாருங்கிறத மகா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஸ்னேகாவோட கண்ணுக்கு மட்டும் அந்த உருவம் தெரியலைங்க. அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாருக்குமே டெரஸில் ஒரு பொண்ணோட உருவத்தை, ஒரு ஆன்ட்டியோட உருவத்தை பார்த்ததா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆன்ட்டி வேற யாரும் இல்லை, இவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு 2 வீடு தள்ளி இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு ஆன்ட்டி இருப்பாங்களாங்க. 27 to 28 வயசு இருக்குமா அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குமாங்க. எப்பயுமே அந்த ஆன்ட்டி அவங்களோட குழந்தைய தூக்கிக்கிட்டு ஸ்னேகாவோட வீட்டுக்கு வர்றது வழக்கமா. ஸ்னேகாவோட அம்மாவுக்கு அவங்க ரொம்ப ஃப்ரெண்டாம், அதை விட ஸ்னேகாவுக்கு ஃப்ரெண்டாம். அந்த குழந்தைய ஸ்னேகாவுக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டைனால, அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் பெரிய சண்டை வந்த காரணத்தினால அவங்க வீட்டிலேயே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களாம். அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஆத்மா இங்கே தான் சுற்றிட்டு இருக்கதாகவும், மொட்டை மாடியில் நிறைய பேர் வந்து அந்த ஆன்ட்டியோட உருவத்தை பார்த்ததா ஆல்ரெடி ஒரு மித்து இருக்குதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கல. அதனால தான் ஸ்னேகாவோட அப்பா அம்மாவுக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வரலை. ஸ்னேகா பயந்து போய் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி நிற்கும் போது கூட அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் கூட வரல. இப்போ அந்த ஆன்ட்டி எதனால சம்பந்தமே இல்லாம ஸ்னேகாவோட வீட்டு வரைக்கும், அதாவது அவங்களோட ரூம் வரைக்கும் வரணும், அது மட்டும் அந்த பொண்ணுக்கு புரியவே இல்லையாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க எல்லாரோட வீட்டுக்குமே போகிறவங்க கிடையாது, இவங்க வீட்டுக்கு மட்டும் தான் குழந்தைய தூக்கிட்டு வருவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதனால தான் இவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்த காரணத்தினால தான் இவங்க வீட்டுக்குள்ளே இவங்க ரூம் வரைக்கும் வராங்களாங்கிறது அந்த பொண்ணுக்கு இப்போ வரைக்கும் ஒரு டவுட்டாக தான் இருக்குதுங்க. இது ஸ்னேகாக்கு நடந்த முதல் சம்பவங்க. 2வது சம்பவம், எப்பவுமே ஸ்னேகா அவங்களோட பாட்டி ஊருக்கு போவாங்களாங்க. தடாக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமம், இதுதான் அவங்களோட பூர்வீகம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, அங்கே தான் அவங்களோட பாட்டியோட வீடு இருக்குது, பூர்வீக வீடு இருக்குது. அவங்க சொந்தக்காரங்க வீடுலாம் நிறைய வீடு இருக்குது. ஆனால் அவங்களோட பாட்டி வீட்டில்
வீட்டில் தான் எல்லாருமே போயிட்டு தங்குவாங்களாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு காலேஜ்லாம் முடிஞ்சிருது. இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிறதே கிடையாது. ஆனால் ஃபோனில் கனெக்டில் தான் இருப்பாங்க. இப்போ அங்கே போனதுக்கப்புறமா ஆஸ் யூஸ்வல் அவங்களோட கிராமத்தில் எப்படி இருக்கும், எல்லா வயல்வெளி எல்லா இடத்துலையும் போயிட்டு சுற்றிட்டு கசின்ஸ் பிரதர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, சிஸ்டர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களோட ஜாலியாக வெளியே சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவே இவங்களுக்கு கால் பண்ணவே இல்லை. 2வது நாள் ஈவினிங் ஒரு 4:30லேருந்து 5 மணி இருக்குமாங்க. மகாக்கு ஸ்னேகாவே கால் பண்ணுறாங்க. வீடியோ கால் பண்ணி இது தாண்டி என்னோட ஊர், இங்கே பார்த்தியா இதான் எங்களோட இடம் வயல்வெளி, பின்னாடி பார்த்தியா ஒரு மரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பேக் சைடில் ஒரு ஆலமரம் இருந்திருக்குதுங்க. இந்த ஆலமரத்தில் நிறைய ஆணிகள்லாம் அடிக்கப்பட்டிருக்குது. அது போக கயிறுலாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தவர் செருப்பை அந்த மரத்து மேலே வச்சு அதில் ஆணியை வச்சு அடிச்சிட்டு இருக்கிறாராம். ஏய் எங்கடி நின்றுட்டு இருக்கிற, உனக்கு பயமா இல்லையா, உன்னோட வாழ்க்கையில் ஆல்ரெடி ஒரு சம்பவம் நடந்தும் உனக்கு பயம் வரலையா, பேக் சைடில் அதை பார்த்தாலே தெரியுதேடி ஏதோ பேய் பிடிச்சவங்களுக்கு ஓட்டுற மரம்னு சொல்லிட்டு. ஆமாண்டி, அதுக்கு என்ன பண்ணுறது, எங்கள் ஊரில் என்னை வந்து என்ன அடிச்சிடும், அதுவும் எங்கள் பாட்டியை தாண்டி என்னைய தொற்றுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக பேசிக்கிட்டு வீடியோ காலில் மகா கிட்ட பேசிக்கிட்டு அந்த மரத்துக்கிட்டக்க போனது மட்டும் இல்லாமல் அந்த கிளையை பிடிச்சி இழுக்கிறது, அந்த கிளையில இருக்கிற ஒரு கயிறை உருவி விடுறது, இப்படி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இதை மகாவுக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே பாரு ஸ்னேகா, உனக்கு அவ்வளோதான், தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போ, இந்த மாதிரி இந்த இடத்துல தனியாக நிற்காத. ஏன்னா பின்னாடி இந்த செருப்பை வச்சு அடிச்சிட்டு இருந்தார் இல்லையா, அவரும் கிளம்பி போயிட்டாரு. அந்த வயல்வெளியிலேயே அந்த மரத்துக்கிட்ட இந்த பொண்ணு மட்டும் தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் மகா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு, ஆல்ரெடி உனக்கு அந்த மொட்டை மாடியில் நடந்த சம்பவம் இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியலடி, நீ எப்படி இவ்வளோ அசால்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஃபோனை கட் பண்ணிட்டு, அதாவது நான் வீட்டுக்கு கிளம்புறேன்டி, சரி ஃபோனை வைடின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு ஸ்னேகா அந்த ஆலமரத்துக்கிட்ட இருந்து ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நடந்து வந்திருக்கிறாங்க. வயல்வெளியாக இருக்குமாங்க. அந்த இடமே எப்படி இருக்குன்னா ஃபுல்லாகவே வயல்வெளி. ஈவினிங் 5-5:15 ஆகுது. வானம் இருட்டெல்லாம் இல்லை இவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது. இப்போது ஃபோன் பேசிட்டு அங்கேருந்து நடந்து வரும்போது வானம் ஒரு மாதிரி இருட்டி இருக்குதுங்க. 8 மணிக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வானம் ஒரு மாதிரி கருமேகமாக மழை பெய்ய போகிற அந்த ஸ்டேஜில் பயங்கரமாக இருந்திருக்குதுங்க. இதை பார்த்ததுமே ஸ்னேகாக்குள்ள ஒரு பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. மகா சொன்ன மாதிரி எதனா ஒன்று நடந்துருமோங்கிற பட்சத்தில் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே எலி சத்த ஸ்மெல்லாங்க. அவங்களால மூச்சை விட முடியாத அளவுக்கு மூக்கை தொலைச்சிருக்குதுங்க. டக்குன்னு மூக்கை மூடிக்கிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதில் ஓடினாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. அந்த பாத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வேகமாக ஓடினாங்கன்னா வலிக்கு ஒன்று லெஃப்டில் இல்லைன்னா ரைட் சைடில் இருக்கிற வயலில் விழுந்துருவாங்க. பாம்புலாம் இருக்குமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் பயந்துட்டு வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி அவங்களுக்கு பின்னாடி அந்த வயலில் இந்த வயக்காட்டில் நடந்து வந்தாங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. பயந்துட்டு ஸ்னேகா நின்றுட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. யாருமே இல்லை. அவங்க மட்டும்தான் அந்த வயல்வெளியில் தனியாக நடந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்குமே யாருமே இல்லை. வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாகவே பின்னாடி யாரோ ஒருத்தவங்க ஓடி வர மாதிரி சத்தம் கேட்குது. அந்த எலிசத்த ஸ்மெல்லும் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குது. இப்போ ஸ்னேகாக்குள்ளே ஒரு பயம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. தேவையில்லாத வேலை பார்த்துட்டோமோன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக நடந்து ஒரு மண் ரோடு வருமா, அதாவது இந்த வயல்வெளியெல்லாம் தாண்டோன்னே ஒரு மண் ரோடு போகுமா, தார் ரோடு கிடையாது அவங்க ஊரில். அந்த மண் ரோட்டில் நடக்க ஆரம்பிக்கும் போது அவங்களோட சித்தி வந்திருக்கிறாங்க. அதாவது ஈவினிங் ஒரு 5:30-6 மணிக்குள்ளேயே தனியாக எதனால நீ அந்த பக்கம் போன, ஆல்ரெடி அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்குமே தெரியுமாங்க அந்த மரத்தை பற்றியும் அந்த ஏரியாவை பற்றியும். தனியாக யாருமே போகக்கூடாது, அதுவும் வயசு பொண்ணு அந்த பக்கம் போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லுவாங்களாம். இப்போ அவங்க சித்திக்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறாங்க, பாட்டிக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க சித்தி, நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு சித்தியும் அவங்களும் வேகமாக நடந்து அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்களாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நைட்டு சாப்பிட்டுட்டு எல்லாருமே படுத்து தூங்குறாங்க. அவங்க பாட்டியோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி வீடுங்க. இது வந்து ஒரு ஓட்டு வீடு தான், அந்த காலத்து வீடு. வெளியே ஃபுல்லாகவே செங்கலால் கட்டியிருப்பாங்களாம். அந்த மண் வீடுலாம் கிடையாது, செங்கலால் கட்டியிருப்பாங்களாம். ஒரே ஒரு விண்டோ இருக்கும், ஒரு பெரிய இரும்பு கதவு இருக்குமாங்க, மெயின் டோர். அதை 2 பேர் சேர்ந்து தான் திறக்க முடியுமா, குழந்தைங்களால திறக்கவே முடியாதான். அதாவது உள்ளேருந்து ஈஸியாக திறந்துடலாமாங்க, ஆனால் வெளியே இருந்து தள்ளணும்னா அதுக்குன்னே சாப்பிடணுமா வீட்டில். அந்த அளவுக்கு வெயிட்டான ஒரு இரும்பு கதவு இருக்குது. அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் ஒரு பெரிய ஹாலுங்க. தனித்தனி ரூம்லாம் கிடையாது, வெறும் ஹால் மட்டும்தான் இருக்கும். கிச்சனுக்கு தனி ஏரியா இருக்கும், பேக் சைடில் ஒரு ஏரியா இருக்கும். அதாவது பின்னாடி கொல்லப்புற கதவை ஓப்பன் பண்ணால் அங்கிட்டு தான் துணி துவைக்கிறது எல்லாமே பண்ணுவாங்களாம். இவங்க வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே இந்த அம்மிக்கல், ஆட்டுக்கல், குளவிக்கல் எல்லாமே வச்சுருப்பாங்களாம். இவங்க அம்மா, இவங்களோட பாட்டி, இவங்களோட வம்சாவளியில் வர எல்லா பொண்ணுங்களுமே வயசுக்கு வந்தாங்கன்னா அங்கே வெளியே தான் உட்கார வச்சுருப்பாங்களாம். வீட்டுக்குள்ளே உட்கார வைக்காமல் வெளியே உலக்கையை போட்டு உட்கார வச்சுருப்பாங்களாம். அங்கே ஒரு பெரிய திண்டு இருக்குமா வெளியவே. இவங்க வீட்டுக்குள்ளே ஏறி போகணுன்னாலே ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகணுமா அந்த காலத்து வீடுங்கிறனால. இதுதான் உங்கள் வீட்டோட அமைப்புங்க. நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த பெரிய ஹாலில் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே கசின் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், இந்த குழந்தைங்க எல்லாருமே, பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வரிசையாக படுத்து தூங்குவாங்களாம். ரைட் சைடில் சித்தப்பா, சித்தி, அப்பா, அம்மா, பாட்டி எல்லாருமே அந்த பக்கம் படுத்து தூங்குவாங்களாம்.
தாத்தா கிடையாதுங்க, இறந்துட்டாரு. இப்போ அன்னைக்கு நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. எல்லாருமே அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வீடே அந்த ஏரியாவே ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்குது. இவங்க பாட்டி வீட்டுக்கு பக்கத்துல நிறைய வீடுகள்லாம் இருக்காது, அந்த மாதிரி ஏரியா கிடையாது. வயல்வெளிகளுக்கு நடுவில் ஒரு வீடு, ஒரு 500-600 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ஒரு வீடு இருக்கும். நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. எல்லாருமே அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஸ்னேகாவோட காதுக்கு மட்டும் ஒரு சத்தம் டிஸ்டர்பன்ஸா இருக்குது. அதுல டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சா அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சிருப்பாங்களா. இவங்க வீட்டில் ஃபேன் மட்டும்தான், ஏசி கிடையாது. இப்போ அந்த ஜன்னல் ஓரமாக தான் பயங்கரமாக சத்தம் கேட்டுட்டு இருக்குது. இவங்களோட மெயின் டோரும் ஓப்பனில் இருக்குது. இவங்க பாட்டி தான் நைட்டு தூக்கம் வரலன்னா 1 மணி 2 மணி ஆனாலும் சரி வெளியே போய் உட்காந்துக்கிட்டு இடிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். இந்த வெத்தலை இடிக்கிற ஒரு கல் இருக்கும் இல்லையா, அந்த கல்லில் போட்டு வெத்தலை இடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களாம் நைட்டு 2-2:30 மணிக்கு. அந்த டைமில் ஸ்னேகாவும் போயிட்டு அவங்க பாட்டி கூட உட்காந்துக்கிட்டு கதையடிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். இது இவங்களுக்கும் அவங்க பாட்டிக்கும் உண்டான கேஷுவலாக நடக்கிற ஒரு விஷயம் தானாங்க, ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தானா. இருக்கும் பட்சத்தில் பாட்டி தான் வெளியே உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்னேகா எந்திரிச்சு வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போதே அந்த டோரை இன்னுமே நல்லா ஓப்பனில் வச்சுட்டு தான் வெளியே போய் உட்காடுறாங்க. உட்கார்ந்தா அந்த இடத்துல அவங்க பாட்டி இல்லை, யாருமே இல்லை. ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. இப்போது ஸ்னேகாவுக்கு ஒரு பயமும் இருக்குது. அதே நேரத்தில் பாட்டி ஒருவேளை வெளியே இடிச்சிட்டு இருந்தவங்க பின்னாடி கொல்லப்புறத்துக்கு போயிருக்கிறாங்களா, அதாவது முன்னாடி வழியாகவே சுற்றி போனால் பேக் சைடில் போயிடலாமா, அங்கிட்டு போயிருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் எந்திரிச்சு மெதுவாக வந்து அந்த வேயை பார்க்கும்போது கருப்பு கலரில் ஒரு ஆம்பளையோட உருவம் நல்லா நல்லா தடிமாடு மாதிரி இருக்குதாங்க. ஒரு ஹல்க்கு வந்து இப்போ வந்து ஷேடோவாக நின்னா எப்படிங்க இருக்கும், அந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. அதுக்கு கால் இல்லை, உடம்பு மட்டும் இருக்குது, ஷேடோவாக தெரியுது. இந்த உருவத்தை பார்த்ததுமே ஸ்னேகாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. அவங்க முடிவே பண்ணிடுறாங்க, இது ஏதோ ஒரு அமானுஷம், இதுதான் நம்மளை வெளியே வர வச்சிருக்குங்கிற பட்சத்தில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஓடி அந்த கதவை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அந்த டோர் லாக் ஆகிருக்குது. ஸ்னேகாவுக்கு நல்லா தெரியும் அவங்க வீட்டு டோரை, அந்த இரும்பு டோரை அவங்க வெளியே வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கிறாங்க. யார் அந்த டோரை லாக் பண்ணியிருப்பா? ரொம்ப நேரமாக உடனே உடைக்கிறாங்க, கதவு முடிஞ்ச அளவுக்கு தட்டுறாங்க, கத்துறாங்க, யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்களாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லாவே கேட்குமா. மயான அமைதியாக இருக்கும்போது ஒருத்தவங்க பயங்கரமாக கத்துறாங்கன்னா எல்லாருக்குமே கேட்டு எந்திரிக்கணும் இல்லையே, யாருமே எந்திரிக்கலை. ஒரு கட்டத்துக்கு மேலே கதவு ஓப்பன் ஆகுது. அவங்களோட பாட்டி வராங்க. அவங்களோட கையை பிடிச்சி இழுத்து உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு திருநீரை பூசி விட்டுட்டு உனக்கு எதனா ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்க பாட்டி கத்துல இந்த பொண்ணோட அப்பா அம்மா அவங்களோட சித்தப்பா எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சதும் இவங்க நடந்ததை சொல்றாங்க. இந்த மாதிரி வெளியே வந்து ஒரு உருவத்தை பார்த்தேன், நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது குளவிக்கல்ல பாட்டி தான் உட்காந்து தட்டிட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு தான்ப்பா நான் வெளியே போனேன், மற்றபடி நான் வேணும்னே போலப்பா அப்படிங்கன்னா அழுதுகிட்டே சொல்லும் போது அவங்க பாட்டி சொல்றாங்க, எனக்கு கனவுல காட்டுச்சு ஒரு உருவம், ஒரு பயங்கரமான ஒரு உடம்பு இருக்கிற ஒரு உருவம் இவளை வந்து கண்டந்துண்டமாக, அதாவது கை காலெல்லாம் பிச்சு சாப்பிட்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு கொடூரமான கனவு வந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் நான் டக்குன்னு எந்திரிச்சேன். எந்திரிக்கும் போது டோர் லாக்ல இருந்துச்சு, வீடே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்துச்சு, லைட்லாம் ஆஃப்ல இருக்குது. இவங்க வீட்டில் வந்து இந்த வெடிபல்ப்லாம் கிடையாது, நைட் லேம்ப்லாம் கிடையாதுங்கிற பட்சத்தில் வெளியே இருக்கிற வெளிச்சம் தான் இவங்க வீட்டுக்குள்ளே அடிக்கும். ஆனால் அந்த பாட்டிக்கு ஒரு இன்ஸ்டிங்ஸ் வந்திருக்குதுங்க. அந்த ஜன்னல் கிட்டேருந்து ஏதோ ஒரு அமானுஷம் அவளை ஏதோ ஒன்று பண்ண போதுங்க ஒரு இன்ஸ்டிங்ஸில் தான் அந்த பாட்டி எந்திரிச்சு வந்து கதவையே திறந்துருக்குறாங்க. அப்போது உண்மையாகவே ஸ்னேகா வெளியே அழுதுகிட்டு கத்திக்கிட்டு அந்த கதவு போட்டு உடச்சிருக்கிறாங்க. இந்த பாட்டிக்கே அவங்க கதவு தட்டுற சத்தம் கேட்கலையாங்க. அன்றைக்கி நைட்டே அந்த பொண்ணுக்கு திருநீர்லாம் பூசி விட்டு குலசாமியை கும்பிட்டுட்டு பேசாமல் படுக்க வச்சுருக்கிறாங்க. ஸ்னேகாவோட குலசாமி முனீஸ்வரனாங்க. அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு காலையில் எந்திரிச்சதுமே அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு வீட்டோட போயிருக்கிறாங்க. அங்கே போயிட்டு மந்திரிச்சு இந்த பொண்ணுக்கு கையில் கயிறுலாம் கட்டி விட்டுட்டு அவங்க சொன்ன விஷயமும் அதுதான், உங்கள் பாட்டி மட்டும் எந்திரிச்சு நைட்டு வரலனா உன்னோட உயிர் போயிருக்குமா நைட்டே, அந்த மாதிரி அன்டைமில் எந்திரிச்சு வெளியே வராத அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரியும் சொல்லியிருக்கிறாருங்க. முனீஸ்வரன் கோவிலில் வச்சு தான் அவங்க பாட்டியுமே சொல்லியிருக்கிறாங்க. அந்த உருவம் எப்படி இருந்திருக்குதுன்னா ஒரு மாதிரி ஒட்டி உணர்ந்து போயிட்டு, அதாவது இவங்களோட கனவுல பார்த்தது ஒரு மாதிரி ஹல்க்கு மாதிரி ஒரு பெரிய உருவத்தை பார்த்துருக்குறாங்க அவங்க பாட்டி. அதைத்தான் ஸ்னேகாவுமே பார்த்துருக்குறாங்க நேரில். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உருவம் ஒரு மாதிரி ஒட்டி உணர்ந்து எலும்பு கூடி எந்திரிச்சு வந்துச்சுன்னா, அது மேலே லைட்டாக ஒரு லேயர் மட்டும் நம்மளோட சதை இருந்துச்சுன்னா, அதாவது தோல் மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உருவத்தை தான் நான் பார்த்தேன். அதுதான் அந்த ஜன்னல் பக்கத்தில் நின்றுட்டு இருந்துச்சு. அதாவது ஸ்னேகாவை போய் வெளியே கூப்பிட்டுட்டு உள்ளே வரும்போதும் பார்த்துருக்குறாங்க, அந்த உருவம் அங்கே நின்றுட்டு இருந்திருக்குது. ஊருக்காரங்க யாருமே அன்டைமில் அங்கே வந்து நிற்க மாட்டாங்க அடுத்தவங்க வீட்டில்.
அப்படி இருக்கும் பட்சத்தில் அது யாரு, அது ஒரு அமானுஷம், இவ ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஏதோ ஒன்று இழுத்துட்டு வந்திருக்கிறா அப்படிங்கிறத அவங்க பாட்டி உணர்ந்துடுறாங்க. அவங்களோட குலசாமி திருநீரை அந்த பொண்ணுக்கு மட்டும் போட்டது இல்லாமல் எடுத்து வெளியே நிலவாசல்லையும் ஃபுல்லாகவே போட்டு வச்சுட்டு தான் தூங்கி இருக்கிறாங்க. இப்போ அந்த பூசாரி கிட்ட ஸ்னேகாவோட பாட்டி சொல்லும் போது தான் ஸ்னேகாக்கே நைட்டு நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வருது. இப்போ அவங்க குலசாமி கோயிலில் இருக்கிற அந்த பூசாரி இவங்களுக்கு சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கையில் ஒரு எலுமிச்சம்பழமும் திருநீரும் கொடுத்து விட்டுட்டு, இந்த ஊரில் நீ இருக்காதம்மா, நீ சென்னைக்கு போயிரு, கொஞ்ச நாளைக்கு நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது, நீ போயிடு, உன்னை எதுவுமே பாதிக்காது, எதுவுமே உன்னை ஃபாலோ பண்ணி வராது, இந்த எலுமிச்சம்பழத்தையும் திருநீரையும் மட்டும் கையிலேயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கையில் கொடுத்து விட்டுருக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு மத்தியானமே அவங்க அப்பா அம்மா ஸ்னேகா 3 பேருமே அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டாங்களாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷமே நடக்கலையாம். இப்போ வரைக்குமே நார்மலாக தான் போயிட்டு இருக்குதாங்க. ஆனால் அந்த பொண்ணு பண்ண ஒரு தப்பு, தெரிஞ்சே இந்த இடத்துல ஒரு அமானுஷம் இருக்குன்னு தெரிஞ்சே அங்கே போனது தப்பு. அங்கே இருக்கிற அந்த மரங்களில் உங்களுக்கு மூட நம்பிக்கையாக தெரிஞ்சாலும் அப்படியே பார்த்தாலும் இந்த பொண்ணுக்கு மூட நம்பிக்கையாக அது இருந்திருக்க கூடாது என்னைய கேட்டால். ஏன்னா அந்த பொண்ணுக்கு தான் ஸ்டார்டிங்லேயே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு போனால் என்ன ஆகுங்கிற ஒரு சென்ஸ் இல்லாமல் அந்த பொண்ணு பண்ணது தப்பு தாங்க. ஸோ இதோட மகா என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை நான் என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக இதில் வர பெயர்கள் எல்லாமே புனை பெயர்கள் தான். ஸ்னேகா, மகா, இந்த தடாக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் நடந்தது மட்டும்தான் உண்மைங்க. மற்றபடி எல்லாமே புனை பெயர்கள் வச்சு தான் சொன்னேன். அவங்களோட டீட்டெயில்ஸ் சொல்ல வேணாம்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால, அதாவது ஸ்னேகா தான் மகா கிட்ட சொல்லி எனக்கு இந்த ஸ்டோரியை மகா இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்னேகா தான் ஃபர்ஸ்ட் டெவில்ஸ் கிச்சனோட ஒரு பெரிய ஃபேனா. அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். இப்போது இவங்களோட ஸ்டோரியை என்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க மகா. அதாவது ஸ்னேகா மகா கிட்ட சொல்லிட்டாங்க. மகா என்கிட்ட எவ்வளவோ நாளாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எதனா ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குண்ணே, எதனா ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் அம்மா எதனா வேலை கொடுத்துருவாங்க, இல்லைனா என்னோடய ஃபோனே திடீர்னு ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடும். இது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி அமானுஷ்யமாக தானே இருக்கும். ஸ்னேகாவுக்கு ஹாய் சொல்ல சொன்னாங்க மகா. ஹாய் ஸ்னேகா, தேங்க்ஸ்மா. நான் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும்தாம்மா ஒரு அண்ணனா சொல்லுவேன். என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. ஒரு இடத்துல பேய் இருக்குது, இல்லை ஒரு இடத்துல ஒரு அமானுஷம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இல்லை எல்லாருமே அதை சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நக்கலுக்கேன்னு போயிட்டு நம்ம எதனா ஒரு விஷயத்த பண்ணி அது தேவையில்லாமல் உயிருக்கு ஆபத்து வராத வரைக்கும் ஓகேம்மா. உங்களை காப்பாற்றுனது உங்களோட குலதெய்வமான முனீஸ்வரனும் உங்களோட பாட்டியும் தான் தெய்வமாக இருந்து உங்களை காப்பாற்றிருக்கிறாங்க. ஒருவேளை அன்றைக்கி உங்கள் பாட்டி வெளியே வரலன்னா உங்களோட நிலைமை என்னவா இருக்குங்கிறத யோசித்து செயல்படுங்க. இப்போயே கரெக்டாக தான் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்டோரி கேட்டு முடித்த எல்லா குழந்தைங்களுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். குழந்தைங்கள் இல்லைங்க, இவங்களோட ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அமானுஷ்யம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொய், இதெல்லாம் பார்க்குற வரைக்கும் நான் நம்ப மாட்டேங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தயவு செஞ்சு அதை பார்க்கணுன்னு முயற்சி பண்ணாதீங்க. பார்க்குற வரைக்கும் தான் உங்களுக்கு அதோட இம்பேக்ட் என்னங்கிறது தெரியாமல் இருக்கும். ஆனால் அதை பார்த்ததுக்கப்புறமா உங்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும். ஒரு சிலர் தப்பிச்சு அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க, நம்மளோட சேனலுக்கு கதை அனுப்புவாங்க. ஒரு சிலர் என்ன வேணாலும் ஆகலாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, எதுலேயுமே அலட்சியமாக இருக்காதீங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கேங்லேயும் இதே மாதிரி எதனா ஒரு அடாவடி இருப்பாங்க கண்டிப்பாக. அது என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறேன்னு சொல்லிட்டு வேணும்னே போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொல்லை எழுத்து தோளில் போடுற நபருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸ்பாட்டிஃபைல போயிட்டு ஃபாலோ கொடுத்துருங்க. அடுத்து 1 to 10 வரைக்குமே எக்ஸ்க்ளூசிவாக அதில் ஸ்டோரிஸ்லாம் வரப்போகுது. அந்த ஸ்டோரிஸ் எதுவுமே நம்மளோட சேனலில் வராதுங்க. அதனால் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல போயிட்டு ஃபாலோ கொடுத்துருங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேங்க, லிங்க் இருக்கும். ஸ்பாட்டிஃபையை டவுன்லோட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.